ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்கூலில் இந்த வாரம் மரம் நடு விழா நடக்க போகுது. அதுக்கு நம்ம கிளாஸில் ஒரு 3 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 3 பேரில் சோனு, நீ தான் ஹெட்டாக இருக்க போகிற. சார், மரத்தை நடுறது ரொம்ப கஷ்டமாச்சுங்க சார். நான் வேணா எங்கள் தோட்டத்தில் இருந்த செடியை பிடுங்கிட்டு வந்து வைக்கட்டுமாங்க சார்? மரம் நடு விழான்னா மரத்தை நடுறதில்ல சோனு, செடியைத்தான் நடப்போகிறோம். நீ ஆணையும் பிடுங்க வேண்டாம், செடியையும் பிடுங்க வேண்டாம். செடியை நாமளே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஓகேங்க சார். சோனு, உனக்கு குழி தோன்ற வேலை. பப்ளு, நீ குழிக்குள்ளே செடியை வைக்கணும், அதுதான் உன் வேலை. நிக்கில், செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலையை நீ பார்க்கணும். ஓகேவா? சார், சூப்பர் சார், சிறப்பாக செஞ்சிடலாங்க சார். சோனு, நான் நார்மலாக ஏதாவது சொன்னாலே நீ அப்நார்மலாக ஏதாவது செஞ்சிருவே. சிறப்பாக செய்கிறேன்னு சொல்லி எதுவும் சொதப்பி வச்சிடாத சோனு. சார், டோன்ட் வரி சார். சோனு எதுலேயும் சோட போக மாட்டான் சார். நிக்கில், பாப்பில் இன்னைக்கு ஆப்சண்ட் ஆகிட்டான்டா. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்ன ஐடியா சோனு? நிக்கில், பாப்பில் ஆப்சண்ட் ஆனதுனால நான் குழி தோன்றேன். நீ குழிக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு குழியை மூடிடு. செடி நடுறது அவனே பார்க்கட்டும். ஓகே, டன். சோனு, தோட்டத்தில் ஒரு செடி கூட நடல. என்ன பண்ணுனீங்க நீங்கள்? சார், நேற்று செடி நடுற பப்ளு ஆப்சன்ட் சார். அதனால் நான் குழி தோண்டினேங்க சார். நிக்கில் குழிக்குள்ளே தண்ணி ஊற்றி கூலியை மூடிட்டாங்க சார். எங்கள் ஒர்க்கு கம்ப்ளீட்டடுங்க சார். சோனு, எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படி தான் ஆகும். ஓகே சோனு, ஒரு செடியை நடுற ஆர்டர் கூட உனக்கு தெரில. பட் நம்ம டெய்லி லைஃப்பில் ஆர்டர் படி தான் நம்ம எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணி டாய்லெட் போய் குளித்து ட்ரெஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலில் ஆர்டர் படி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டைம் டேபிள் படி ஃபாலோ பண்ணி நீ வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் செஞ்சு தூங்குற வரைக்கும் ஆர்டர் படி தான் நம்ம செய்கிறோம். மேக்ஸில் கூட ஒரு கணக்கை எப்படி செய்யணுங்கிற ஆர்டர் இருக்குது. அதை பிட்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய செயல்களை நம்ம வரிசை முறைப்படி ஒரு ஆர்டர் படி தான் நம்ம செய்கிறோம். கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே கணக்கில் வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் ஒரே கணக்கில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எதை ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் பிட்மாஸ்ன்னு சொல்ல முடியும். இந்த பிட்மாஸில் பார்த்திங்கன்னா பி என்பது பிராக்கெட்டை குறிக்கும், அடைப்புக்குறியை குறிக்கும். ஐ என்பது இண்டிசஸ், அதாவது அடுக்குகள். இதை நீங்கள் மேல் வகுப்பில் கற்றுக்க போகிறீங்க. அடுத்தது டி என்பது டிவிஷனை குறிக்கும், அதாவது வகுத்தல். எம் என்பது மல்டிப்ளிகேஷனை குறிக்கும், அதாவது பெருக்கலை குறிக்கும். அடுத்தது ஏ என்பது அடிஷன், அதாவது கூட்டலை குறிக்கக்கூடியதாக இருக்கும். எஸ் என்பது சப்ட்ராக்ஷன், கழித்தலை செய்ய வேண்டியதாக இருக்கும். கழித்தல் தான் கடைசியில் செய்யணும். ஆர்டர் படி செய்யலினா எப்படி சோனுவுக்கு சில பிரச்சனைகள் வந்ததோ அதே மாதிரி இந்த கணக்கினுடைய ஆர்டர் படி நம்ம செய்யணும். செஞ்சால்தான் விடை கரெக்டாக வரும். 6ஆம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி 1.3ல் 7வது கணக்கான சுருக்கு கணக்கை தான் பார்க்க போகிறோம். இப்போது இதை பொறுத்த வரைக்கும் பிட்மாஸ் படி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அடுத்து வகுத்தல், பெருக்கல், அடுத்து கூட்டல், கடைசியில் கழித்தல் வரும். இப்போ ப்ராக்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தானே இருக்குது. அப்போது ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு செய்ய போகிறேன். 10 கூட்டல் 17, 10யும் 17யும் கூட்டும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 27 கிடைக்கும். அடுத்து வகுத்தல், அந்த 3 அப்படியே இறக்கியிருக்கோம். இப்போ ப்ராக்கெட் முடிச்சிட்டோம் இல்லைங்களா? அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கு பார்த்திங்கன்னா வகுத்தல். வகுத்தல் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இப்போது 3ஆம் வாய்ப்பாட்டில் 27 வரும். எத்தனை முறை வரும், எப்போ வரும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 9 3 27ன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ரெண்டையும் வகுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விடை 9. ரைட். இந்த கணக்குகள் செய்யும்போது பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம சைடில் ப்ராக்கெட், வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நாம் ப்ராக்கெட்டில் வந்து நிறைய ப்ராக்கெட் இந்த இடத்துல இருக்குது. இதில் சின்ன ப்ராக்கெட் எங்கே இருக்குது, அதாவது குறுகிய ப்ராக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 2 மதிப்புகளுக்குரிய ப்ராக்கெட் தான் இது. இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய முடியும். அப்போ மற்றதெல்லாம் அப்படியே நம்ம எழுதிட்டே வரப்போகிறோம். 12 கழித்தல் 3 கழித்தல் கன ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. இது 6 கழித்தல்
இப்போ 5 கழித்தல் 1 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4 வரும் இல்லைங்களா? ரைட். அடுத்தது நம்ம என்ன ப்ராக்கெட் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2 எண்களுக்கு இருக்கிற ப்ராக்கெட் தான் குறுகியதாக இருக்குது. அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 12 கழித்தல் 3 கழித்தல் 6 கழித்தல் 4. 6ல் 4 கழிச்சு எவ்வளோ வரும்னா 2 வரும். ஓகேங்களா? அப்போ இந்த கழித்தல் வேலை முடிச்சோன்னே இந்த ப்ராக்கெட்டும் முடிஞ்சுது, வேலை முடிஞ்சுது, ப்ராக்கெட் போட தேவையில்லை. அடுத்தது எதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ராக்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கழித்தல் வேலை தான். 12 கழித்தல் 3 கழித்தல் 2 இருக்கு இல்லையா? 3ல் 2 கழிச்சா என்ன வரும்னா 1 வரும். அடுத்தது இந்த ஒர்க் முடிச்சங்காட்டி இந்த ப்ராக்கெட் இனிமேல் போட வேண்டியதில்லை. 12 கழித்தல் 1, 12ல் 1 கழிச்சா என்ன வரும்னா 11 வரும். அதுதான் விடை. ரைட். இந்த கணக்கை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எழுதிக்கலாம். வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் அப்படிங்கிற ஆர்டர் நம்ம எழுதிக்கிறோம். இதுதான் பிட்மாஸ் ஆர்டரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ராக்கெட்டை செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே குறுகிய ப்ராக்கெட் பாருங்கள் இங்கே தான் இருக்குது. 2 எண்களுக்கு கொண்ட குறுகிய ப்ராக்கெட்டாக இருக்குது. இப்போது 100 கூட்டல் 8 வகுத்தல் 2 கூட்டல் ப்ராக்கெட் போட்டுக்குங்க. இப்போ 2 எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6 வருது. இதை எழுதுனதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட் தேவையில்லை. சரிங்களா? அப்போ 6 வகுத்தல் 2 அப்படிங்கிறத எழுதிக்கிங்க. அடுத்த ப்ராக்கெட் நம்ம செய்கிறது இந்த ப்ராக்கெட் செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 வேலைகள் இருக்குது. ஒன்று கழித்தல் வேலை, இன்னொன்று வகுத்தல் வேலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வகுத்தல் வேலை தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். மற்றதெல்லாம் அப்படியே நம்ம எழுதிட்டே வரோம். 100 கூட்டல் 8 வகுத்தல் 2 கூட்டல் 6 கழித்தல் வரைக்கும் எழுதிக்கிங்க. இப்போ 6 வகுத்தல் 2, 2ஆம் வாய்ப்பாட்டில் 6 எப்போ வரும் அப்படின்னா 3 தடவை சொல்லும்போது வரும். 3 2 6ன்னு வரும் இல்லைங்களா? இப்போ வகுத்தோம்னா 3 கிடைக்கும். ரைட். அடுத்தது எதுனா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ராக்கெட் இருக்குது. இப்போ இந்த கழித்தலை முடித்தா இந்த ப்ராக்கெட் முடிச்சுது. ஓகேங்களா? அப்போ 100 கூட்டல் 8 வகுத்தல் 2. இப்போ இந்த ஒர்க் பண்ணும்போது 6 கழித்தல் 3, 6ல் 3 கழிச்சா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வரும். இப்போ இந்த ப்ராக்கெட் ஆனது தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கூட்டல் வேலை, ஒரு வகுத்தல் வேலை, ஒரு கூட்டல் வேலை இருக்குது. நம்ம வகுத்தல் தான் நம்ம செய்வோம் இல்லைங்களா? பிட்மாஸ் படிக்கு வகுத்தல் வேலை தான் செய்வோம். அப்போ 100 கூட்டல் 2ஆம் வாய்ப்பாட்டில் 8 எப்போ வருது, அதாவது 8 2ஆல் வகுத்த என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவு 4 கிடைக்கும். 4 2 8ன்னு சொல்லுவோம் இல்லையா? ரைட். அடுத்தது இப்போ நாம் 2 கூட்டல் வேலைகள் இருக்குது. இதில் நாம் கூட்டல் வேலை அப்படிங்கிறங்காட்டி நம்ம ஈஸியாக 100 கூட்டல் 4 கூட்டல் 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 இல்லைங்களா? ரைட். அப்போது 107, 100 கூட்டல் 7 107. இப்போ இந்த 8வது கணக்கை செய்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுவும் பிட்மாஸ் படி செய்யணும். ஒரு ஓரமாக செஞ்சு காட்ட போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கூட்டல் வேலை, கழித்தல் வேலை, பெருக்கல் வேலை இருக்குது. நம்மளுக்கே தெரியும் பெருக்கல் தான் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு தெரியும் இல்லையா? மற்ற எல்லாமே அப்படியே எழுதிக்கலாம். கழித்தல் 7 பெருக்கல் 1 7 வரும் இல்லைங்களா? அடுத்தது நம்ம செய்யக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டல் வேலை செய்வோம். அப்போ 5 கூட்டல் 3 8 கழித்தல் 7 அப்படி வச்சுக்கலாம். கழித்தல் வேலையை கடைசியாக தான் செய்வோம். 8ல் 7 போச்சு அப்படின்னா மிச்சம் 1 இல்லைங்களா? அப்போது என்ற விடை தான். அடுத்தது இந்த கணக்கும் அதே மாதிரி இந்த கணக்கை ஒரு சைடில் செஞ்சு காட்ட போகிறோம். இதில் அதே மாதிரி தான் ப்ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 பெருக்கல் 2 இதை தான் செய்ய போகிறோம். 24 வகுத்தல் 8 கழித்தல் 3 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இல்லைங்களா? ரைட். அடுத்தது இந்த ப்ராக்கெட்டை செய்யும்போது 8ல் 6 கழிச்சோம்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது 2ஆம் வாய்ப்பாட்டில் 24 எப்போ வரும், வகுத்த என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 2 24ன்னு வரும். ஓகேங்களா? அப்போது என்ற விடை தான் கரெக்டான. இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது, அதை தான் செய்ய போகிறோம். அப்போ 2 பாக்ஸ் அப்படியே இருக்கட்டும், 12 அப்படியே இருக்கட்டும், வகுத்தல் வரைக்கும் இருக்கட்டும். 4 கூட்டல் 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராக்கெட் தேவையில்லை. அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய ஒர்க் பார்த்திங்கன்னா வகுத்தல் வேலை. அப்போ 2 பாக்ஸ் போட்டுக்கிறோம், 6 போட்டுக்கிறோம். 12 6ஆல் வகுத்த என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 6 12ன்னு வரும் இல்லைங்களா? அடுத்தது என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாக்ஸ்க்குள்ளே என்ன செஞ்சால் விடை 10 கிடைக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே கூட்டல் போட்டோம்னா 2 கூட்டல் 6 8, 8ல் 2 கழிச்சா 6 தான் கிடைக்கும். அப்போது கூட்டல்ங்கிறது கிடையாது. சரிங்களா? அடுத்தது கழித்தல் போட்டு பார்த்தோம்னா 2 கழித்தல் 6, 2 6ஆல் கழிக்க முடியாது. அது நீங்கள் மேல் வகுப்பில் படிப்பீங்க முழுக்கள் பற்றி. சரி, அப்போ அதுவும் கிடையாது. அடுத்து பெருக்கல் போட்டு பார்க்கலாம். 2 6 12, 12ல் 2 கழிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 வருது. ஓகேங்களா? அப்போது பெருக்கல் செஞ்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது. 2 6 12 வந்துடும். அப்போ கழித்தல் 2 போட்டோம்னா 10 கரெக்டாக வருது. அப்போது பெருக்கல் என்பது தான் கரெக்டு.